அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்போதும் போல டியூட்டி கிளம்பி வந்துட்டோம். சவுதி அரேபியா வந்து ஒரு 10 நாள் ஸ்கூல் லீவ் விட்ருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை இங்கே நோன்பு ஒன்று ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஞாயிற்றுக்கிழமை தான் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 நாள் லீவு. ஸோ லீவ் வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா நமக்கு வேலை வந்து டிஃப்ரெண்ட் ஆயிரும். ஈவினிங் 4 மணிக்கு மேலே தான் டியூட்டி இருக்கும். டியூட்டி முடிய 2 மணி, அப்புறம் 1 மணி இந்த மாதிரி ஆயிரும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோன்னா ஒலையாமலுக்கு தான் வந்திருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டு வெயிட் பண்ணுறோம். அடுத்து எங்கே போகிறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி பத்தால பார்த்தீங்கன்னா என்ன ஒருத்தங்க ஸ்கேம் பண்ணி ஏமாற்ற பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது என்ன விவரம்னு சொல்லி இப்போ முழுசாக சொல்கிறேன். நான் பத்தாக்கு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு கூட ஒரு 1 இயருக்கு முன்னாடி நான் போயிருந்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவங்களை பார்க்க போயிருந்தோம். அப்போ பார்க்க போயிருக்கையில் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டை ஒரு ஆள் கூப்பிட்டு, நான் இந்த மாதிரி கீழே வந்து ஒரு 5000 கீழே கிடந்து எடுத்திருக்கேன். ஸோ நம்ம 2 ரூபா ஷேர் பண்ணிக்கலாம் சொல்லி அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவன் நாங்கள் ஒரு ஆளை பார்க்க போன காரணத்தினால இல்லை வந்துட்டு என்கிட்ட இந்த விவரத்தை சொன்னான். அந்த மாதிரியா கூப்பிட்டாங்க, பைசா கிடக்குன்னு சொன்னாங்க அப்படின்னா. அப்போ நான் கூட சொன்னேன், பைசாவா? அப்போ வாங்கி யாருனாலுமே கீழே கிடந்து பைசா எடுக்க ஷேர் பண்ணால் நான் வேணாம்னா சொல்லுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அவன்கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஹிந்திக்கார ஃப்ரெண்ட் இருக்கான் ஒருத்தன். அவன் வந்து அவங்க வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரங்களுக்கு வந்து பைசா அனுப்ப சொல்லியிருந்தாங்க அவன் கஃபீல். அப்போ பார்த்தீங்கன்னா அவன் பைசா அனுப்ப போயிருந்தான். பைசா அனுப்பிட்டு வரையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து அவன் கால் பக்கத்தில் இருந்து கீழே கிடந்து பைசா கறந்து எடுத்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு அவனும் அந்த அதை பார்த்துட்டு சொல்லிட்டாங்க, நீ ஒருத்தன் தான் பார்த்துருக்கேன், நம்ம 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த பைசாவை ஷேர் பண்ணிக்கிறோம் பாதி அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ அவனும் ஓகேன்ட்டான். ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் 5000 ரியாலு கொஞ்சம் ஒருத்தர் தாண்டி போய் அவனை கூட்டிகிட்டு போயிட்டு ஸோ பைசாவை ஷேர் பண்ணுற மாதிரியா ஷேர் பண்ணலை. அது மட்டும் பார்த்தீங்கன்னா பேக்லேயே ஒரு ஆள் வந்துட்டார். ஸோ அந்த ஆள் யாரும் பார்த்தீங்கன்னா இவர் செட் பண்ணி வச்சிருந்த ஆள். ஒருத்தன் கீழே பைசா கிடந்து எடுத்தானே அவன். ஸோ அந்த ஆள் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறோம் சொல்லியிருந்தாங்கல்ல. அப்போ அந்த ஆள் வந்து ஸோ நீ தான் என் பைசாவை எடுத்துட்ட அப்படின்னு சொல்லி இப்போ ஒருத்தன் கீழே பைசா ஷேர் பண்ணணும்னு சொல்லணும். அவனை ஃபுல்லாக செக் பண்ணியிருக்கான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா இடுப்பில் பைசா வச்சுருந்துருக்கான். அதுக்கப்புறம் இவனையும் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு நீனும் சேர்ந்து தான் எடுத்திருக்கான்னு சொல்லி இவனை செக் பண்ணி இவன் பர்செல்லாம் வாங்கிட்டு ஸோ இவன்கிட்ட பேசிக்கிறதுக்குள்ளே இவன் மைண்டை டிவைட் பண்ணிவிட்டு இவன் பர்ஸில் உள்ள 1000 ரூபாய் தூக்கிட்டாங்க. ஸோ இவனுக்கு தெரியாது அது. ஸோ அதுக்கப்புறம் நீ எடுக்கலை, நீ பைக்கில் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இவன் சேர்ந்து வந்திருக்காங்கல்ல ஒன்றா கீழே பைசா கிடந்துச்சுன்னு சொன்னானே, நீ தான் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி அவன் இடுப்புல இருந்து பைசா கீழே வந்துருச்சு. அப்போ நீ தான் பைசாவை எடுத்திருக்க, நான் உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போகணும்னு சொல்லிட்டு பேக்லேயே ஒரு வண்டியில் ஏற்றி கூட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு. அப்போ இவனுக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரியாலை ஏமாற்றிட்டாங்க. ஸோ இதே பிரச்சனை தான் பத்தால் எனக்கு நடந்த பார்த்துச்சு. கருப்பாக இருந்தாங்க ஒருத்தங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சூடானியா அல்லது எந்த ஹிந்தி கென்யாக்காரங்களாம் சரியாக எனக்கு தெரியலை. இங்கே வா, நான் கீழே கிடந்து பைசா எடுத்திருக்கேன், 5000 ரியால் எடுத்திருக்கேன், வா நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதை பக்கத்தில் ஒரு கேரளாக்காரன் இருந்தாங்க. ஒரு ஹோட்டல் வெளியே தான். அந்த கேரளாக்காரன் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இப்படி கண்ணை காமிச்சாங்க. எதுக்குடா கண்ணை காமிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் உஷாராயிட்டேன். இல்லை வேணாம், எனக்கு அதில் மாப்பி மிஸ்கல ஆனால் மாயப்புக்கா புதுசுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவனும் சுற்றி பார்த்தா போயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் அந்த கேரளாக்காரங்க இந்த விஷயத்தை சொல்லிட்டாங்க. பத்தால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சீட்டிங் நடக்குது. இந்த மாதிரி கீழே கிடந்து நான் பைசா எடுத்திருக்கேன், நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தனியாக கூட்டு போயிட்டு ஸோ இந்த மாதிரியே பேக்லேயே ஒரு ஆள் வந்துட்டு பர்ஸை செக் பண்ணு சொல்லிட்டு நம்ம பைசாவை ஃபுல்லாக அடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் அவனை போலீஸில் கொடுக்க போகிறேன்னு மைண்டை வந்து டிவைட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா போயிட்டாங்கன்னு நிறைய கம்ப்ளைண்ட் வருதுன்னு அவங்க சொன்னாங்க எனக்கு. ஸோ எனக்கும் வந்திருக்கு இந்த மாதிரியே, என் ஃப்ரெண்டுக்கும் வந்திருக்கு, அப்புறம் அந்த ஹிந்திக்கார ஃப்ரெண்டுக்கும் வந்திருக்கு. மேக்ஸிமம் பத்தாக்கு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக யாராவது பத்தாக்கு போனால் புதுசாக போகிறவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம புதுசாக போகிறவங்க வந்து ஒரு இடத்துக்கு போயில ஒரு மாதிரி திருத்து தான் இருப்போம். ஏற்கனவே போய் பழக்கப்பட்டவங்க வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி புதுசாக போகிறவங்க வந்து அவங்க இது பண்ணி இந்த மாதிரி பைசா ட்ராப்பில் வச்சு பைசா அடிச்சுட்டு போயிடுவாங்க. இது நிறைய நடக்கு. அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்தாக்குன்னு இல்லை, ஸோ எங்கே போனாலுமே இந்த மாதிரியா எனக்கு பைசா கீழே கிடக்குது, வா ஷேர் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொன்னால் தயவு செய்து போயிடாதீங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா பைசா போயிடும். அந்த மாதிரி பைசா பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப வாங்கவும் முடியாது. போச்சுன்னா போனது தான், திரும்ப பார்த்தீங்கன்னா பைசா கிடைக்காது. அந்த ஹிந்திக்காரனுக்கு 1000 ரியால் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வேலைக்காரங்க பைசா. அப்புறம் என்கிட்ட வந்து சொன்னான், என் பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட வந்து சொன்னான். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் அந்த இடத்துல போய் பார்த்தா அந்த இடத்துல சிசிடிவியும் இல்லை, ஒரு தெரு. ஸோ அவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. எந்த இடத்துல போனால் நம்ம மாட்ட மாட்டோம், எங்கே சிசிடிவி கேமரா கிடையாது, அந்த இடத்துல தான் கூட்டு போயிருக்காங்க. அவனை கூட்டு போயிட்டு அந்த 1000 ரியால் அடிச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தா பக்கத்தில் சிசிடிவி இல்லை. ஸோ நம்ம கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியாது. யார் என்ன, இவன் வண்டி நம்பர் எதுவுமே பார்க்கல. 1000 ரியால் போயிடுச்சு. இவன் ரூமில் வந்து தான் பர்ஸை பார்த்தீங்கன்னா செக் பண்ணியிருக்கான், பர்ஸில் பைசா இருக்கான்னு. அப்போ தான் தெரிஞ்சதுக்கு இவருக்கு ஆமா நம்ம பைசா 1000 ரியால் போயிடுச்சுன்னு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுகிட்டலாம் சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் இவனோட சம்பளம் வாங்கி இவன் சம்பளத்தில் உள்ள பைசா பார்த்தீங்கன்னா மறுபடியும் வேலைக்காரங்களுக்கு கொடுத்தான். அதனால் நீங்கள் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வுக்காண்டி போடுறேன். கவனமாக இருங்க. யாரும் இந்த மாதிரி பைசா இருக்குது ஷேர் பண்ணிக்கலாம்னு சொன்னால் தயவு செய்து போவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிட்டு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.